ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, நான் வந்து சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவன் அப்படின்னு. திலகவதி ஐபிஎஸ்னுடைய பேட்டியை கேட்கும் பொழுது அவங்களுடைய குடும்பமே போலீஸ் குடும்பமாக இருந்திருக்கிறது. சத்துணவு சாப்பிட்டு தான் வளர வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவர்கள் குடும்பத்தினுடைய நிலை போனதாக எங்கேயுமே தகவல் தெரியல. அதை தாண்டி அவர் சத்துணவு சாப்பிட்டேன்னு சொல்றாரு. சரி, சாப்பிட்டு இருக்கட்டும். நானும் எங்க அப்பா ஸ்கூல் டீச்சர் தான். அதே ஸ்கூல்ல படிச்ச நானும் கூட பல நாட்கள் சத்துணவுல சாப்பிட்டிருக்கேன். விருப்பத்தின் பேர்ல சாப்பிட்டிருக்கேன். அது வேற. கட்டாயத்தின் பேரில் சத்துணவு சாப்பிட்டால் ஒழிய வாழ்க்கை இல்லை என்ற சூழலில் அவர் இருந்தாரா என்றால் தெரியவில்லை. ஆனால் அந்த பின்புலத்திலிருந்து வந்தவர் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்? அப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்த ஆதவர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய செயலதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல்வேறு தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செய்திருக்கிறதாக தெரிகிறது. இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி அக்யூமுலேட் ஆச்சு? ஆயிரக்கணக்கான கோடிகள் எப்படி இவங்களுக்கு அக்யூமுலேட் ஆச்சு? சத்துணவு சாப்பிட்ட ஒருத்தர் இவ்வளவு கோடிகள் அக்யூமுலேட் பண்ணது எப்படி? அதை எங்கேயாவது விளக்கி இருக்கிறாரா? அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல தங்கினேன்றாரு. அவர் வந்து மாணவர்களோட சேர்ந்து தான் சாப்பிடுவேன்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப சாதனைகள். எந்த விளையாட்டு வீரர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க? லட்சத்தை கூட தொட்டது கிடையாது. இந்த அரசு, திமுக அரசு வந்ததற்கு பிறகுதான் வந்து அவர்களுக்கு வந்து ஹை இன்டென்சிவ் கேஷ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு பரிசு தொகையாக கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பெல்லாம் அவ்வளவு தொகை வந்து கொடுக்கப்பட்டதே கிடையாது. ரொம்ப ரேரா ஒரு சர்வதேச சாதனை செய்தா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனா சாதனை செய்வதற்காகவே பயிற்சியும் கொடுத்து அந்த பயிற்சியின் விளைவாக செய்யப்பட்ட சாதனைக்கு பரிசும் கொடுப்பது வந்து திமுக அரசு தான் அந்த நடைமுறையை கொண்டு வந்தது. இப்போ இவர் வந்து எப்படி இந்த சொத்துக்களை சேர்த்தாருன்னு தெரியல.